குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு. நக்கீரனுக்கு வணக்கம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா. இதில் நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்று பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் பேசுனது பெரிய விவாதமாயிருக்கு. அதாவது மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் பேசுனது ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருக்குது திருமாவளவனுக்கு. அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல, இந்த விழாவில் அவர் கலந்துக்கல. இருந்தாலும் அவர் மனசு இங்கே தான் இருக்குது அப்படின்னு விஜய் பேசியிருக்கிறாரு. இந்த மன்னராட்சி ஒழிக்க ஒரு கூட்டணி உருவாகணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. திருமாவளவன் எனக்கு எந்த விதமான அழுத்தமும்லாம் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஆதவ் அர்ஜுனா இந்த கூட்டணிக்கு எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிறப்ப அது அவருடைய கருத்து அப்படிங்கிறாரு. இந்த கருத்துக்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? நேற்று ஒரு மணி துளிகள் நானும் பார்த்தேன். எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல உதைக்குது, சரியா தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வரலாற்றை ஒரு நாளோ 2 நாளோ பேச முடியாது. அதை தொடர்ந்து அவருடைய புகழை நாம் சொல்ல முடியும். அவர் வளர்ந்து வந்த பாதைகளை சொல்ல முடியும். அண்ணல் அம்பேத்கர் என்பது, அம்பேத்கர் பெயர் என்பது அவரது ஆசிரியர் குருநாதரை கொண்ட பெயர். தன்னுடைய வாதியாரையே தன்னுடைய பெயருக்கு அம்பேத்கர் என சூட்டிக்கொண்டு அதை புகழோடு சொல்லிக் கொண்டவர் அவர். அதுதான் நிலைத்து நின்றது அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி. நாம் அண்ணல் அம்பேத்கர் என்கிறோம், பாபா சாஹிப் அம்பேத்கர் என்கிறோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் என்கிறோம். மராட்டியத்திலே தொடர்ந்து அவர்களது எதிர்ப்பு குரல் நாடெங்கும் ஒலித்தது. தென்னிந்தியாவிலே தந்தை பெரியார் அவர்கள் அதனை மிக வெறிகொண்டு அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டதை எதிர்த்து சுயமரியாதையை விதைத்து இங்கே போராடியதை பார்க்க முடிந்தது. ஆனால் அம்பேத்கருடன் பீலே அவர்கள் போராடியதையும் வடக்கே இருந்து நாம் படித்தறிந்தோம், தெரிந்தறிந்தோம், பார்த்தோம். இப்படிலாம் இருக்கு. ஆக அண்ணல் அம்பேத்கருடைய வரலாறுகள் என்பது எவ்வளவோ இருக்கு. அதை பத்தி தொடர்ந்து பேசியிருக்கலாம். ஆனால் அங்கே திருமாவளவன் அவர்கள், மன்னிக்கணும், அருமைக்குரிய அன்பு தோழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டார் என்றும் வரவில்லை என்றும் நான் கலந்து கொள்வதில்லை என்றும் அவர் அறிவித்து விட்டார். அவர் கட்சியிலே ஒரு சாதாரண இடத்துல இல்லை. நல்லா கவனிக்கணும் நீங்க. இந்த கட்சியிலே மிக முக்கியமான பொறுப்புல இருக்கார். எனக்கு அதுதான் பெரிய வருத்தம். அதுல அவர் கலந்துகிறார். அவர் பேச வேண்டியது, செய்ய வேண்டியதெல்லாம் ஆனால் அம்பேத்கரை பத்தி புகழாரமாக இருந்திருக்க வேண்டும். நான் கூட இந்தியா கான்க்ளேவ்ல கூப்பிட்டாங்க, நான் ஹைதராபாத்ல போய் கலந்துக்கிட்டேன். எது சப்ஜெக்டோ அதை பேச வேண்டியிருந்தது. ஆனா சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். ஆதர் அர்ஜுனன் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி, ராஜவேலு சொன்ன மாதிரி, ஆதர் அர்ஜுனன் என்னத்துக்காக அதை அப்படி பேசினாரு எனக்கு புரியல. மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, மன்னராட்சி அப்பாவுக்கு பின்னாடி புள்ள, பிள்ளைக்கு பின்னாடி அவர் புள்ள, இது மன்னர் காலங்களில் இருந்த நடைமுறை. ஆகவே மன்னருக்கு அடுத்து அவர் தான் மன்னரா வருவார், வேற யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்கு மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் சொல்றார். அதாவது திடீர்னு அந்த இயக்கத்தில் உள்ளே வந்தவர் அந்த இயக்கத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு பேசுவதை அந்த இயக்கத்தில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை என்கின்ற செய்தியையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப க்ளோஸ்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவ்வளவு வேண்டியவர், நண்பர், தோழர். ஆனால் கருத்துக்களை நான் சுதந்திரமாக சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. அதை நான் மறைத்தோ புதைத்தோ வைக்க முடியாது. ஆகவே சொல்லிதான் ஆக வேண்டும். நான் ஆதன் அர்ஜுனன் அவர்களை கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லிட்டோம். எனக்கு தெரியும் திருமதி லீனா மார்டின் என்று நினைக்கிறேன், அவரது மதுரை இல்லவா, அவங்க மாமியார் மார்டின் அவர்கள் அவரது வாமனராக இருக்கட்டும். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்.
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அதை பயன்படுத்தி பயனடையக்கூடியவர் மார்ட்டின் என்பது, லாட்டரி தொழில் செய்பவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். திருமதி லீனா மார்ட்டினை எனக்கும் தெரியும், பல நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேன், பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஐஜேகே கட்சியிலே முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஐஜேகே கட்சியில மிக முக்கியமான பொறுப்புல அண்ணன் பாரிவேந்தரோடு இருக்கிறார்கள். ரைட். இங்க வந்து ஆதன் அர்ஜுனன் எங்க இருக்காரு? திருமா கட்சியில முக்கியமான பொறுப்புக்கு திடீர்னு உள்ள வந்துட்டார். இந்த கட்சியில இவர் பொறுப்புல இருக்கார். அந்த கட்சியில இருக்காங்க. நான் ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததும் அதை கொண்டாடுகிறவர் மார்ட்டின் அங்கே இருக்கிறார். அவருடைய மகன் புதுச்சேரியிலே போய் பாரதிய ஜனதா கட்சியிலே நிற்பதற்கு இடத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல நிக்கணும்னு சொல்லி ஒரு குடும்பத்தில். அப்புறம் இன்னொருவர் அங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராக இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற 4-5 பேர் இன்னொரு கட்சியிலே உள்ளே போய் ஆக்கிரமித்துக் கொண்டு அதிகாரம் செய்து கொண்டு, நீங்கள் மன்னராட்சி என்று சொன்னால் நீங்கள் உங்கள் குடும்பம் பல பிரிவுகளாக 4-5 பேரும் பல கட்சிகளிலே அதிகாரம் செய்வது, அது என்ன ஆட்சி எனக்கு தெரியணும். அது மன்னராட்சி. திமுகவையும் திரு மு க ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் முதல்வர் துணை முதல்வர்னு இவர் சொல்றது ஓகே, ரைட், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. இது என்ன ஆட்சி? இது என்ன அதிகாரம்? இது என்ன தர்பார்? காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கைமாறு பணமே உன்னை கைப்பற்றி நினைக்குது மனமே. இந்த பாடல் தான் ஞாபகம் வருகிறது. நியாயமா இது? ஆக அம்பேத்கருக்கு விழா எடுக்கிறது என்று சொன்னால் அங்கே எதற்கு அரசியல் வந்தது? அருமைக்குரிய அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலே அவருடைய ஆதரவாளர் ஒருவர் என்னை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்னா, ஏன்னா அவர் எதுக்கு நாங்க போய் திருமா பேரை சொல்லி பேசினாரு, அவருடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் எங்களோடு இருக்கிறது, நீங்க சொன்ன மாதிரி அவருடைய நினைவெல்லாம் இங்க இருக்கிறது, ஆனால் ஆட்சியாளர்கள் கொடுத்த அழுத்தத்தால் வரவில்லை என்று சொன்னால் திருமா அவர்களை அசிங்கப்படுத்துகிறாரா, திருமா அவர்கள் வரவில்லை என்பதை நியாயப்படுத்துகிறாரா என்ற ஐயப்பாடு எனக்கு எழுகிறது. ரொம்ப நியாயமான ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறேன். அங்க ஏன் அந்த பேரை சொன்னார் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி திருமா இங்க வரல அப்படிங்கிறதையும் கோடிட்டு காமிச்சா, இப்ப திருமா வந்து ஒரு சீர்திருத்தவாதி, திருமாவளவன் அவர்கள் ஒரு கொள்கை பிடிப்புள்ளவர். டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பாபா சாஹிப்பினுடைய நூலை வெளியிடுகிறீர்களே, அதற்கு அதனுடைய கருத்துக்களுக்கு உடன்பட்டவர் அண்ணல் அம்பேத்கர் வழிவந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அங்கே இழுத்து அவர் யாரோ கொடுத்த நிர்பந்தத்தால் வரவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் அந்த நிர்பந்தத்துக்கு அடிபணியவர் பணிகிறவர் திருமாவளவன் அவர்களா என்பதுதான் எனது கேள்வி. ஒண்ணு பயந்துகிட்டு வரலன்னு அர்த்தம், இல்லட்டினா அங்க வந்து கலந்துக்கிறதுக்கு ஆதன் அர்ஜுனை அனுப்பிவிட்டார். ஆதன் அர்ஜுனன் ஒரு தனிப்பட்ட ஆளே இல்லை, அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர். இவர் வந்து உட்காரும் பொழுது ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது. இது சரியில்லை என்பதை அந்த கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் மிக தெளிவாக கோடிட்டு காட்டிவிட்டார். அவர் பேசுறது தப்பு, விகடன் எடுத்துக்கொண்ட சென்ற முறை வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்த பணியாக இருக்கிறது என்பதை அவர் அங்கே சொல்லுகிறார். சோ மாறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. நான் முன்னமே ஒரு கருத்தை சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு நெருடல், ஒரு பிரிவினை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திய பொழுது அரசரை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகிவிடும் என்று சொன்னேன். நான் இன்னும் சொல்லுவேன். நான் அன்பு வைத்திருக்கின்ற, மரியாதை வைத்திருக்கின்ற எனது அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லுவேன்,
ஆதிக்கம் செலுத்துவது பக்கத்தில் இருக்கின்ற நபர் ஒரு ஆளும் கட்சியை அதிகார வர்க்கம் என்றெல்லாம் பேசி மன்னராட்சின்னு சொல்றது இம்பார்ட்டன்ட் இல்ல. அவர்கள் நினைத்தால் இந்த கட்சியை உடைக்க முடியும். இதை சொல்லும் போது பலருக்கு கோபம் வரும், அவரும் அண்ணனுக்கும் கோபம் வரலாம். அதெல்லாம் பல காலத்திலே நாம் பார்த்து விட்டோம். இனி ஏறுமுகமே இல்லை, இறங்கு முகம் பார்ப்போம். ஒளித்தவர் புரட்சி தலைவர் அம்மார் இந்த குரலை சட்டமன்றத்தில். அதுக்கு பின்னாடி கேப்டன் விஜயகாந்தை விட்டு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் என்பதை வரலாறு சொல்லி இருக்கிறது. அந்த முடிவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போகுமே ஆனால் உங்களை அழைத்து உட்கார வைத்து அழகு பார்த்து மரியாதை கொடுத்த முதல்வர் அப்படி ஒரு சிந்தனைக்கு வருவாரே ஆனால் அதை செயல்படுத்தாமல் விட மாட்டார். ஆகவே நாம் வளர்ந்த நல்ல இடத்திலே இருக்கிறோம். ஆகவே அவர் விருப்பம், அவரது கட்சியின் விருப்பம். இந்த ஆதன் அர்ஜுனன் சொல்லியதை அவர் நியாயப்படுத்தினால் அவர் தான் சொல்லிக் கொடுத்து பேசியிருக்கிறார் என்றுதான் போய் முடியும். ஆதன் அர்ஜுனன் அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை. அடுத்த இடத்திலே இருப்பவர் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பவில்லை. ஆதன் அர்ஜுனனுக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்து அண்ணன் திருமாவளவன் அனுப்புகிறார். அது அவரது கட்சியினுடைய முடிவு, அவர் முடிவு. அவர் தனியாக நிறுவனம் வச்சிருக்கிறாரு. அந்த நிறுவனத்தின் சார்பில் அந்த விழாவில் பங்கேற்கிறாரு. ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா சொல்ற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிதானே சொல்றாரு. நான் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம், இந்த கூட்டணி 2026 வெற்றி பெறணும், இந்த இந்தியா கூட்டணி உருவாகுனதுல முக்கியமான பங்கு எனக்கு இருக்கு அப்படின்னு தானே இவர் சொல்றாரு. இல்ல கேளுங்களேன், பிளைட்ல ஏறுறேன், பெங்களூர்ல இருந்து சென்னை ஏறும்போது ஒரு யூடியூப் தான் ஆக்சுவலா, அதனுடைய இன்டர்வியூவை பார்க்குறேன். அதுல வந்து அருமை சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மிக தெளிவா சொல்றார், எங்க கூட்டணி இல்லைன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 15 இடத்துல வந்திருக்காது, ஒரு லீடரே கிடையாது, யாரு பன்னீர்செல்வம், இப்படிதான் அவர் பேசினார். அவருக்கு அந்த பக்குவமே கிடையாது, அவரை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியில்லை என்பதை கோடிட்டு காட்டுறார். அவர் சொல்றார், அதுக்கு பின்னாலதான் எனக்கு கோவம் வந்து என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் வந்து என்டர் ஆகிறேன், கீழே வந்து இறங்குறேன் ஏர்போர்ட்ல, 65 இடங்கள் பிளஸ் 1 கூட்டணியில 66 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு பெற்ற மத்திய தமிழகத்திலே சென்ட்ரல் பிளேஸில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், உதாரணமா கடலூர், விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இப்படிப்பட்ட மாவட்டங்கள் அப்படி போகும். அது சிதம்பரம் வரைக்கும் போகும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேத்தியாத்தோப்பு இப்படி சுத்தி வரும், தருமபுரி வரைக்கும் வரும். இங்கே எல்லாம் பயங்கர தோல்வி பாட்டாளி மக்கள் கட்சி அடைந்திருக்கிறது. 51 இடங்கள் லிஸ்ட் போட்டு சொன்ன ராஜவேலு, 51 இடங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது முறையாக வெற்றி பெறுகிறது, 2வது முறையாக வெற்றி பெறுகிறது. உங்களால் ஒரு பயனும் இல்லை. நாங்க வந்து 6 இடங்களில் உங்களால் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக 15% சீட்டு தான் வரும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை அவமானப்படுத்தாதீர்கள், அண்ணன் ஓபிஎஸ்ஐ தவறாக பேசாதீர்கள் ஒரு கட்சி சார்பா ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா சொன்னங்க. அதனுடைய விளைவு கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. பெரியவங்க 2 பேரும் வீட்டுல கூட்டு வந்து எங்க அண்ணன் என்ன கட்சி விட்டு எடுத்துறேன்னு சொன்னாரு. அறிவிப்புல சைனும் போட்டார், போடாத மாதிரி இருந்தவர். அப்ப பழனிசாமி சைன் போட்டு அறிவிக்கிறாரு. எந்த விதத்தில் நான் பேசியது தவறாகும்? ஒரு கட்சியினுடைய தலைவரும் அம்மாவும் உருவாக்கிய இயக்கத்தை அசிங்கப்படுத்துகின்றார் என்று சொன்னதும், அந்த விமர்சனத்திற்கு உள்ளாகி இருந்த கட்சி அசிங்கப்படுகிறது என்று சொல்லி நான் சொல்லி இது எந்த விதத்தில் தவறாகும்? அன்னைக்குதான் ஓபிஎஸ் அண்ணன் பேரே கட்டிச்சு தமிழ்நாட்டுல. என்ன கட்சி விட்டு எடுத்த அன்னைக்கு வீட்டுல கூட்டு வந்து சொன்ன அன்னைக்கு. சரி, உடனே எடுத்துட்டாங்க. ரைட் ஆர் ராங் என்ன கேட்க கூட இல்லை. ரைட். இங்க ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். திருமாவளவன் அவர்கள் தவறாக பேசுகிறார் என்பது உங்கள் வாயிலே வந்துவிட்டது. தவறாக பேசுபவர் கட்சியிலே தொடர்ந்து இருப்பாரே ஆனால் அது தவறான பாதைக்கு அழைத்து சென்று விடுவதாக அமைந்துவிடும். சோ இது என்ன சார், எனக்கு வந்து விளம்பரத்திற்காக நடக்கின்ற விஷயமா, பேசும் பொருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? நான் அந்த அவரோடு அவர் மேல் வைத்திருக்கின்ற மரியாதையும் அன்பிலும் எனது அரசியல் அனுபவத்தால் சொல்கிறேன், ஒரு நல்ல பாதையாக தெரியவில்லை.
ஆகவே அங்கே இல்லாத திருமாவளவன் அவர்கள் பெயரை சொல்லி விஜய், அருமைக்குரிய விஜய் நல்ல மேல வந்துட்டு இருக்காரு. இவர் அவருடைய சிந்தனைகள் அவருடைய எண்ணங்கள்லாம் இங்கதான் இருக்கும், எங்களோட தான் இருக்குன்னு இவர் என்டாஸ் பண்றது. அப்ப அவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்தாளும் சூழ்ச்சியா இல்லை மனதார அதை சொல்லுகிறாரா என்பது அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். நீங்க சின்ன வயசு, இப்பதான் உள்ள வராரு, அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களைத்தான் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். சோ நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணா வந்துருங்க, ஆனா மோதிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணா மோதிக்கோங்க. அந்த பாலிசி தான் திருமாவளவன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா நீ அவர் மோதுற மாதிரி மோதுறார், நீங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்றீங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு பொறுமைன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஏற்கனவே அவரை மன்னிப்பு கேட்கணும், அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப எந்த அளவுக்கு இவங்க பொறுமையா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் இப்பொழுது இருக்கின்ற நடைமுறை. இதை நான் பார்க்கும்போது எனக்கு இது சரியாக தெரியவில்லை. இந்த அரசியல் 2 நாளைக்கு பேசுவாங்க, பிரஸ் தூக்கி விட்டுரும். அதனால இதுல எந்தவித உடன்பாடும், தவறான ஒரு முன்னுதாரணத்திற்கு இவர் உடந்தையாக விட வேண்டாம் என்பதுதான் எனது கருத்து. ஆகவே அவர்கிட்ட பணம் இருக்கும் சார், அதன் அர்ஜுன்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. நான் வளர்ந்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், என்னை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்திய எனது அன்பு அன்னை புரட்சி தலைவி அம்மா, அவரோடு அவர் இராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்த நாங்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த தலைவியின் கீழ் செயலாற்றிய நாங்கள், அவர்கள் அன்பை பெற்ற நாங்கள், நம்பிக்கைக்குரிய நாங்கள், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். இங்கெல்லாம் அப்படியெல்லாம் இந்த இயக்கத்தில் யாரும் பேசிவிட முடியாது. தனியாக போய் அப்பயே சீட்டை கிழிச்சு வெளியில போட்டுவாங்க. உரிமை மீறல் இருந்தா விடவே மாட்டாங்க அம்மா. கொள்கைக்கு புறம்பா போனா காலி பண்ணிடுவாங்க அம்மா. என்ன ஒன்றே ஒன்றை நான் நக்கீரன் பேட்டிக்கு பதிய வைக்கிறேன். பணக்காரன் என்று சொன்னால் அவன் அன்றே ஒழிக்கப்படுவான் என்பதுதான் அம்மாவுடைய குறிக்கோளாக இருந்தது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்றேன். இந்த இயக்கத்தில் நிறைய பணம் வச்சிருக்கேன், எக்கச்சக்கமா. ஆகவே இந்த இயக்கத்தில் எனக்கு ஏதாவது வேணும்னு யாராவது கேட்டா உள்ளேயே என்ட்ரி ஆக முடியாது அவங்க. அதை தான் நான் அம்மா கிட்ட பார்த்தது. அன்னைக்கே காலி பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஓ பணத்திமிரா, ரைட், வெளியில போ, இங்க இடம் இல்லை, நீ என்ன பிசினஸ் பண்ணு, சாராயம் பண்ணு, லாட்டரி பிசினஸ் பண்ணு, எது வேணாலும் பண்ணு, இங்க உள்ள அதையெல்லாம் சொல்லிட்டு இங்க வராத என்பதிலே ஆணித்தரமாக இருந்த தலைவி. அதை நான் பார்த்து பூரித்திருக்கிறேன். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மல்லையா தேர்தலில் நின்றார். இந்த தினம் லண்டனில் இருக்கிறார். தேவையில்லாம அந்த ஏர்லைன்ஸ் எடுத்து பாவம், எனக்கு ரொம்ப கஷ்டம் அவரை பார்த்தா. அந்த சீட்டை பாருங்க, விட்டல் மல்லையா ரோடுன்னு இருக்கும், பெங்களூர்ல போய் பாருங்க. எப்படி இருந்த மனிதன் அந்த யுனைடெட் பிரிவிலேஜ் ஒரு பீர் மாத்திரமே பல ஜெனரேஷனை காப்பாத்தி இருக்கும். ஒரு ஏர்லைன்ஸ்ல கையை போட்டு 10 IAS ஆபீசரை கூட வச்சுக்கிட்டு வேலைக்கு சேர்த்து வீணா போன மனிதர் லண்டன் தெருக்களிலே அலைகிறார். நீராமோடி மாதிரி பணத்தை எடுத்துட்டு ஓடில, அங்க போய் ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முடியல அவரால் அலைகிறார். அந்த மனிதர் இங்கே தேர்தலில் நின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளராக இருந்தேன். எங்களது பக்தோச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்து விட்டார், கோலார் தங்கவேலில் இருக்கார். ஒரு ஓட்டு அவருக்கு வேணுமா இருக்கு. போன் பண்ணி அம்மாட்ட சொல்லியிருக்காரு. அம்மா ஒரு 7 மணிக்கு எனக்கு லைன்ல வந்தாங்க காலையில. புகழேந்தி, மல்லையாவுக்கு ஓட்டு போட்டணும், நீங்க அதை பார்த்து ஓட்டு போட வச்சிருங்க, பக்தோச்சலம் MLA சொல்லிடுங்க, நம்ம ஓட்டு அவருக்கு தான் போடணும், நான் டிசைட் பண்ணிட்டேன். அவர் தான் என்னை ஃபோன் பண்ணி கேட்டார், அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ராஜ்யசபா MP ஆகணும், ஒரு ஓட்டை போடுங்கன்னு கேட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. அம்மா நான் டெஃபினட்டா அவர் நீங்க சொன்னதுதான் நிறைவேற்றுவோம், ஓட்டு போடுவான். அப்போ ஏகப்பட்ட எதிர்த்தரப்பு வேற எம்பிக்கள்லாம் 25 லட்சம் ரூபா தரேன், பக்தோச்சலத்தை ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு பேரம் பேசிட்டு இருந்த நேரம் அம்மா சொல்லிட்டாங்கன்னு நான் மல்லையா லைனுக்கு போறேன். மல்லையாவும் அவருடைய உதவியாளர் மூலம் என் லைனுக்கு வந்துட்டாரு. அப்போ அவரோட பேசி, சார் கன்ஃபார்மா ஓட்டு போட்டுறோம் சார் அப்படின்னு சொல்றேன். அப்போ அவர் என்கிட்ட சொல்றாரு தொலைபேசியில, கொஞ்சம் பணம் இருக்கு, அதே அமௌண்ட் தான், ஒரு 25 lakhs மேல. அப்போ எப்ப நினைச்சு பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க அதை வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சார் என்ன மன்னிக்கணும், அம்மா சிட்ட காலையிலே என்கிட்ட சொல்லிட்டாங்க, காசிஸ் வாங்கிடக்கூடாது, பூடேந்தி கேர்ஃபுல்லா இருங்க, அவர்கிட்ட பணம் இருக்குன்னு நம்ம அதுக்காக நம்ம செய்யல,
அவருக்கு அன்பா கேட்டாருன்றதுக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆகவே அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். உங்களுக்கு தெரியாம எம்எல்ஏ போய் வாங்கிட்டு போறாரு, பி கேர்ஃபுல், உங்களை பத்தி எனக்கு தெரியும், சின்சியரா இருப்பீங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே அவர்கிட்ட சொன்னேன், சார் நாட் ஃபார் மணி சார், அது எங்க நான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டோம், அம்மா சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், மிலிட்ரி மாதிரி முடிஞ்சிச்சு, விட்டுருங்க. அவர் ஒன்றும் புரியல அவருக்கு. அவர் சொல்றாரு பதில் எனக்கு, ஏங்க என்னோட ஹெலிகாப்டர் அது இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, சார்ட்டர்ட் ஃபிளைட் எடுத்துட்டு போவாங்க, உடனே உங்க ஆபீஸ்ல இருந்து ஏடிபிகே ஆபீஸ்ல இருந்து எனக்கு செக் வந்துடும், நான் அதை உடனே பே பண்ணிடுவாங்க, அதனால உங்களுக்கு ஏங்க அதுல சிரமம், உங்க கட்சி வளர்ச்சி அது இது ஒரு ஃபண்டா இருக்கும்ல அப்படின்னு. இல்லை சார் சாரி, நீங்க இதை பத்தி இன்னொரு தூரம் என்கிட்ட பேசாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லி ஓட்டை போட்டோம். ஓட்டை போட்டு முடிச்சுட்டு சாயங்காலமா என்னை கூப்பிட்டாரு டின்னருக்கு. அப்புறம் நான் போயிருந்தேன், அவர் ஒரு ஷால் போட்டார், நான் ஒரு ஷால் போட்டேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆகவே எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, டாடா இருக்கட்டும், பிர்லா இருக்கட்டும், அதானி இருக்கட்டும், அம்பானி இருக்கட்டும், அம்மா கிட்ட அந்த பப்பெல்லாம் வேகாது, வயோ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். தொண்டர்களை தான் கருத்திலே கொள்ளுவார்கள். முந்தினது கூட ஏதோ ஒரு யூடியூப்ல போயிட்டு இருக்கு பாருங்க, நான் மாடு பேச்சிட்டு இருந்தேன் எம்எல்ஏ ஆனன்றார், நான் கண்டக்டர் ஆனா எம்எல்ஏ இருந்தேன், கண்டக்டரா இருந்த எம்எல்ஏ ஆனன்றார். படிக்க எழுத தெரியாது பாமர மக்களாக இருந்தவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சரான ஒரு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியவர் புரட்சி தலைவர், வழியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆக அப்படிதான் நாங்க வளர்ந்தோம். அதனாலதான் இந்த பணம் காசெல்லாம் வேண்டாம் சார், இதெல்லாம் நிலைக்காது, அதை வச்சிருக்கவன் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது வரும்பொழுதே அவளுக்கு நோய் வந்துடும், நிம்மதி இருக்காது. பின்னாடியே இடி இன்கம் டேக்ஸ் வச்சிருக்க மத்திய அரசுக்கு ஜால்ரா போட்டு காலில் விடுவான். ஆகவே இந்த பணம் காப்பாற்ற போவதில்லை. இதை நான் அறிவுரையாக திருமாவளவன் அவர்களுக்கு சொல்லவில்லை. ஆதன் அர்ஜுனன் அதிகாரம் படைத்தவர், பணம் இருக்கிறது என்று சொன்னால் அன்பு நண்பர் வைத்துக் கொள்ளட்டும். அந்த பணம் எப்படி வந்தது என்பது அவருக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் புரியும். ஆகவே திடீர்னு ஒரு ஃபெமிலியரையே பணத்தை வச்சு மேலே வரணும்னு பார்க்கிறார். ஆகவே அந்தந்த இயக்கங்களுடைய முடிவு அவருடைய முடிவு. நேற்றைய தினம் அவர் பேசியது தவறு. ஆகவே அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதெல்லாம் அது அவர்கள் விருப்பம். ஆனால் ஒரு அரசியல்வாதியாக எனது கருத்துக்களை சொல்வது என்னுடைய விருப்பம். ஆகவே இங்கே நான் அதை பதிவு செய்கிறேன். எனது அன்பு நண்பர் தோழர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய அரசியல் படிகளில், ஏறிய படிகளில் எத்தனையோ இடையூறுகளை எஞ்சி முத்தமிட்டவர். போராட்ட களத்தில் அவர் போல ஒரு தலைவரை பார்க்க முடியாது. பெங்களூர் வந்த பொழுதெல்லாம் நான் சந்திப்பேன், ஜாலியா சினிமாவுக்கு பேசிட்டு குழந்தை மாதிரி ராத்திரி 1:30 மணி வரைக்கும் பேசிட்டு தலைவர். அவர் மேல் கொண்ட அன்பால் சொல்லுகிறேன் நான். ஏனென்று கேட்டால், வெளி உலகத்தில் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது, உங்களை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள், உங்களது கட்சியை சார்ந்த நிர்வாகிகள், மற்றவர்கள் ஆதன் அர்ஜுனன் வருகையை அவர்கள் வரவேற்கவும் இல்லை, அவர்கள் பேச்சுக்களை அவர் ரசிக்கவும் இல்லை. இதை உங்களுக்கு புரியுமா தெரியாதா என்பது தெரியாது. உங்களுக்காக உயிரை விடக்கூடிய பல நிர்வாகிகள், தொண்டர்கள் அந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள். ஆகவே என்ன பேச்சு வருதுன்னு கேட்டீங்கன்னா, மாநாடா, ஒரு பெண்கள் மாநாட்டை ஒரு கட்சி, சிறிய கட்சி நடத்துகிறது என்று சொன்னால், அந்த அளவிற்கு செல்வாக்கு பெற்றவராக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் நடத்திய மாநாட்டை ஆதன் அர்ஜுனன் தான் செலவு பண்ணி நடத்தினார். இது ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு தலைவருக்கோ கட்சிக்கோ இழுக்கு ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு சாதாரண ஒருவரை தூக்கி நிறுத்தி மேலே கொண்டு போய், இப்போ ஒரு முஸ்லிம் சகோதரரை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார். அதை நான் பெங்களூரில் அவரை பாராட்டினேன். சூப்பர். அவர் ஜாதியை பார்ப்பதில்லை. என்னுடைய நண்பர் சேலத்தில் இருக்கிறார், ஜெயச்சந்திரன் என்பவர். வேறு அவர் எடப்பாடி பழனிசாமி ஜாதியை சேர்ந்தவர், அவருடைய ரிலேட்டிவ். அவரை ஆங்கில மாவட்ட செயலராக நியமனம் செய்தார். இதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை, பாவம். அது திருமாவளவன்ட்டு அம்மா வழியில் எனக்கு பிடித்த ஒன்று. ஆனால் ஆளுகின்ற கட்சியில் இடம்பெற்று, அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர்களால் பெற்று, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களால் பெற்று, ஆனால் தனி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுதான் அவருடைய தன்மானம், சுயமரியாதை, பானை சின்னம். அதை நான் பல இடங்களிலே பாராட்டி இருக்கிறேன். ஆனால் அந்த இயக்கத்தை போய் அசிங்கப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது, மேடையிலே பேசுவது, உங்களுக்கு அடுத்த இடத்தில் இருப்பவர் செய்கிறார் என்று சொன்னால் அதை அவர்களும் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள், இவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இந்த நிலைமை நீடிக்கிறது. யார் சொல்லுவது என்பதிலே ஒரு ஐயப்பாடு, பயம் இருக்கிறது. அதை புகழேந்தி சொல்லிவிட்டேன். இந்த நக்கீரன் பேட்டியின் மூலம் அதை எடுத்து சொல்லிவிட்டேன். ஆகவே அவரவர்கள் விருப்பம், அதிலே போய் நாம் தலையிட முடியாது.
ஆணை பிறப்பிக்க முடியாது. பணபலம் அதிகாரம் எங்கிருந்தாலும் அதற்கு எதிரானவர் அம்மா, அம்மா வழியில வந்த புகழேந்தி என்பதை இந்த பேட்டியின் மூலம் சொல்லி நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.